Okay, good evening, everybody. Welcome to live session day 13. So, am I audible to you all? Good evening. Yes, Am ma'am. I audible? Yes, now you can clearly show my screen as well as my video, as well as my voice, isn't it? Yeah. So, and the voice and the screen sharing வந்து உங்களுக்கு clear-ஆ தெரியுது தானே? Yes, ma'am. Yes, so let's start the class. So because of that midterm examination and vacation, as well as we missed 2 weeks of classes, right? So இண்டல இருந்து அதாவது வந்து சாட்டர்டே சண்டே நாளைக்கு விட்டு ஆங்கால மண்டே ரைட், மண்டே டியூஸ்டே வெனிஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அது பலமையா இருக்கிற கிளாஸ் வந்து 2 hours கிளாஸா இருக்கும். அந்த மற்றது டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டேல நடக்கிற கிளாஸ் வந்து 1 hour இல்லாட்டி 1.5 hours வந்து அந்த கிளாஸ் நடக்கும். ஸோ இந்த கிழமையும் அடுத்த கிழமையும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து நான் க்ளோஸ் போட்டா உங்களோட 24 கிளாஸஸ் வந்து 22nd இந்த மாசம் 22ndோட உங்களுக்கு முடியும். ஸோ நாளையில இருந்து நாளைக்கு சனி ஞாயிறு, இந்த சனி ஞாயிறை விட்டு மண்டே நான் உங்களுக்கு தொடங்கினேன்னு சொல்லிச்சேன்னா கிளாஸ் மண்டே நார்மலான கிளாஸ் நார்மலான டைம் இருக்கும். டியூஸ்டே 8 to 9 கிளாஸ், தென் வெனிஸ்டே வந்து சேம் டைம், தேர்ஸ்டே வந்து சேம் லைக் ஒன் hour கிளாஸ் நடக்கும். ஆல்சோ அடுத்த சாட்டர்டே சண்டே வந்து நீங்க அலோகேஷன் பண்ணி வைங்க. எஸ் எஸ், அடுத்த சாட்டர்டே சண்டே நீங்க அலோகேஷன் பண்ணி வைங்க ஃபார் த கிளாஸஸ், ரைட்? 1 hour உங்களுக்கு நடக்கும் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ அப்படி நாங்க ஃபினிஷ் பண்ணிட்டோம்னு சொல்லிச்சோன்னா இந்த மாசம் 22ஆம் தேதிக்குள்ள உங்களோட 24 கிளாஸஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு நாங்க படிக்க போறது, ஸோ அதுக்கு முதல் வந்து எல்லாருமே வந்து வெல்டன் எக்ஸாம் வடிவா செய்திருந்தீங்க, நல்ல மார்க்ஸ் வந்தது, யாருமே அதில் ஃபெயில் எடுக்கல. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ஸோ இதே மெயின்டைன் பண்ணுங்க உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு. ஸோ இன்னைக்கு நாங்க படிக்க போறது வந்து வாட்ஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ நான் சொல்லி இருந்தேன், நான் என்னது எக்ஸாம் முடிய உங்களுக்கான கிராமட்டிக்கலி பார்ட்ஸ் வந்து தொடங்கும்னு சொல்லி அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா டுடே we are going to study about the thing what's happening now. இப்ப பிரசன்ட்ல வந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை பற்றி படிக்க போறோம். அதை நாங்க சொல்லுவோம் present continuous tense. So I am teaching, you are listening, like that. So அந்த விஷயத்தை தான் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். So shall we start the class? Shall I start the class? Reply please. Okay, ma'am. Okay, so what are you doing now? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்க இப்ப இந்த நிமிஷம் இந்த நேரம் இந்த நொடி என்ன செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதை நீங்க ஸ்பெசிஃபையா கதைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா you have to choose this phrase like present continuous tense, right? அதாவது present tense ன்னு சொல்லி சொன்னா நிகழ்காலம் நாங்க நடந்து கொண்டிருக்கிறது, present continuous tense ன்னு சொல்லி சொன்னா இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் present continuous tense. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எந்த கிளாஸ்ல எந்த ஸ்டைல்ல நீங்க சோ இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் பார்ட்டா தான் உங்களுக்கு படிச்சு கொண்டு போறேன். அந்த வகையில இந்த ஹெல்பிங் வேர்ப் ஆம் இஸ் அங்க போடுறேன்னு சொல்லியும் நாங்க 11th கிளாஸ்ல பார்த்தனாங்க. எக்ஸாமுக்கு முதல் கிளாஸ்ல நாங்க அபிலிட்டிஸ் பார்த்தனாங்க. அந்த கிளாஸுக்கு முதல் கிளாஸ் 11th கிளாஸ்ல வந்து இந்த ஆம் இஸ் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நாங்க படிச்சனாங்க பார்த்தனாங்க. அந்த வகையில பாசிட்டிவ் அண்ட் பார்க்கல வந்து ஹெல்பிங் வேர்ப்ல வந்து ஆம் இஸ் வரப்போது, ஐக்கு எப்பயுமே கம்பல்சரியா ஆம் வரப்போது, இட்ஸ் அ ரூல். யூ வி தே அதுக்கு வந்து வரப்போது, இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ ப்ளூரல். தென் ஹி ஷி ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு நேம் அண்ட் வந்துட்டுன்னு சொல்லிச்சுன்னா இஸ் வரப்போகுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை இந்த கிளாஸ்ல இந்த இடத்துல திருப்பி உங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஐ யூ வி தே ஹி ஷி இட்டுக்கு வந்து நாங்க ஆமிஸா வந்து எப்படி போட போறோம்ன்றது வந்து இருக்குது. அதுக்கு பிறகு நாங்க வேர்போட ஐஎன்ஜி போடுவோமா இருந்தா that means present continuous tense. அப்படி என்று சொல்லி சொன்னா present continuous tense என்று சொல்லி சொன்னி ஏன் நாங்க சொல்றோம் என்று சொல்லி சொன்னா அந்த மெயின் வேர்ப்ல வந்து வேர்போட ஐஎன்ஜி இருக்கணும். so structure form அப்படி இருக்க போது subject helping verb plus verb plus ing. அந்த ing தான் அதுல ஹைலைட். அந்த ing வச்சு தான் I am playing, I am teaching, I am studying, you are
playing. So அந்த ing வச்சு தான் அந்த ing form வச்சு தான் yes. So that's why this is separated as a present continuous tense நீங்க சொல்ல போறீங்க. So ing form இங்க வந்து போட போறீங்க. பாருங்க, for an example, I am singing songs now. Now இந்த நேரம், இந்த கணம் நான் என்ன செய்கிறேன்? பாட்டு படிச்சு கொண்டிருக்கிறேன். சோ நான் பாட்டு படிச்சு கொண்டு இருக்கிறேன்ன்றதுக்கு தான், பாட்டு படிச்சு கொண்டு இருக்கிறேன்றது தான் சிங்கிங் ஐஎன்ஜி ஃபார்ம் நாங்க போட போறோம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ், ரைட்? தென் நெகட்டிவ்ல எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா am is ஆவோட வந்து ஜஸ்ட் ஒரு நாட் சேர போகுது. அப்படி சேரல am not you are not வரப்போகுது. அதை நாங்க சேர்த்து சொல்லிக்கல வந்து we have to pronounce as a not நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கல எப்படி பண்ணணும்? anyone know about it? நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன். not நாங்க pronunciation பண்ணிக்கல எப்படி நாங்க சொல்லுவோம்? aunt. Very good. So uv தேக்கு வந்து நாங்க வரப்போகுது, not வரப்போகுது. So aunt, you aren't, they aren't, we aren't வரப்போகுது. சேம் லைக் தட் சிங்குலரா இருந்தா he she itக்கு வந்து is not வரப்போகுது. is not நாங்க சுருக்கி சொல்லிக்கல isn't. So இதுல வந்து present continuous tense பொறுத்தவரையில நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம். எங்க இடத்துல வந்து நாங்க ஆமிஸா போடணும். உங்களுக்கு ஆமிஸா எங்கெங்க நாங்க போடுறதுன்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு இல்ல, பூரண விளக்கம் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லையேன்னு சொல்லி சொன்னா என்ன 11வது கிளாஸ் வீடியோ ஒருக்கா பாருங்க. இதுல ஸ்டாப் பண்ணி 11வது வீடியோ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல எங்கெங்க நாங்க ஆமிஸா போடுறது அதுக்கண்டே ஒரு கிளாஸ் நான் செய்தேன். சோ அதை பாத்துட்டீங்கன்னு சொல்லி இங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல உங்களுக்கு ஒரு கிளியர் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அதை நீங்க போடுவீங்களா இருந்தா அங்கால வேர்போட ஐஎன்ஜி எங்க எல்லாம் சேர்க்கிறீங்களோ then it called as a present continuous tense. So negative-லையும் same like that. அப்படியே தான் negative-லையும் வரப்போகுது. negative-லையும் வந்து ing form தான் வரப்போகுது. verb-ஓட ing form தான் வரப்போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. negative-ல என்ன மாறுதுன்னு சொல்லிச்சோன்னா just added not, right? not அங்க வரப்போகுது, right? அதாவது வந்து add பண்ண போறோம். நாங்க notன்ற ஒரு வேர்டை வந்து அங்க add பண்ண போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். So negative-ல வந்து am not, are not, is not வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி questions-ல வந்து same like that. ing form இதுல இருக்கும். present continuous tense very easy tense. should study because இதுல வந்து ஒரு மாற்றம் இல்ல. சில நிறைய tense வந்து முன்னுக்கு படிச்சிருப்பீங்க. அது பாசிட்டிவ்ல ஒண்டா இருக்கும், நெகட்டிவ்ல ஒண்டா இருக்கும், questionல ஒண்டா இருக்கும். பட் இங்க verb-ஓட ing-ன்றது வந்து காமனான ஒன்று. உங்களுக்கு ஆமிஸா மட்டும்தான் நீங்க வந்து மாறப்போகுது. ஸோ ஆமிஸாவை நீங்க தெளிவா படிப்பீங்களா இருந்தா இது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். ஸோ ஆமிஸா தான் நீங்க ஹெல்பிங் வேர்ப். ஸோ ஹெல்பிங் வேர்ப்பை முன்னுக்கு நாங்க போட்டு எழுதுவோம்னு சொல்லிச்சு கொஸ்டின் வரணும் நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ கொஸ்டினுக்கு என்ன சொல்லணும்? கொஸ்டின் நாங்க மீட் பண்ண போறோம். இஃப் யூ வாண்ட் டு மேக் த கொஸ்டின்ஸ் வி ஹாவ் டு புட் ஆமிஸா which means helping verb in front of the sentence. ஒரு சென்டென்ஸுக்கு வந்து முன்னுக்கு நாங்க ஆமிஸா போடுவோமா இருந்தா it will be called as a question. அது வந்து கொஸ்டினா வந்து என்ன செய்யப்படும்? கருதப்படும், கால் பண்ணப்படும். So am I, are you mad? நாங்க நார்மலா கேட்போம் are you mad? உங்களுக்கு பைத்தியமா? MAD ன்னு சொல்லிச்சோன்னா மேட்ன்னு சொல்லிச்சோன்னா நாங்க நார்மலா எழுத்து வழக்குல பேச்சு வழக்குல கதைப்போம். உனக்கு என்ன பைத்தியமான்னு நாங்க தமிழ்ல கதைப்போம். அந்த நாங்க இங்கிலீஷ்ல கேட்க போறோம்னு சொல்லிச்சோன்னா are you mad? Are you crazy? like that அப்படி நாங்க சொல்ல போறோம். So are you, are we, are they எல்லாமே வந்து ஆவுக்கு வரப்போகுது. ஸோ இஸ்ஸுக்கு சேம் லைக் தட். இஸ் முன்னுக்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா ஹெல்பிங் வேர்ப்போட வந்து பக்கத்துல சப்ஜெக்ட் வரப்போகுது பிளஸ் மெயின் வேர்ப் வரப்போகுது. am I singing songs now? நான் இப்ப பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறேன்னா am I listening songs right now? நான் இப்ப பாட்டு கேட்டு கொண்டிருக்கிறேன்னா ஸோ இப்ப நான் செய்து கொண்டிருக்கிறேன்னா அந்த நவ்வுக்கு பாருங்க நான் கீழே அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன் ஹைலைட். ஏன் இப்ப அது நடக்குதான்றது வந்து கேள்விக்குறி. So if you want to know about the present continuous tense we have to check out with these words. now வச்சு நீங்க சொல்லலாம் இது ஒரு present continuous tense. also singing ing form வச்சு சொல்லலாம் definitely this is the present continuous tense. So present continuous tense ஒரு tense உங்களுக்கு தந்து போட்டு சொக்கப்பாங்க இது என்ன tense ன்னு கண்டுபிடிங்க. you have to find out what is the tense அப்படின்னு கேட்பாங்களா இருந்தா you have to write this frames. you have to check out with the ing அங்க இருக்குதான்னு செக் பண்ண போறீங்க. second one now என்ற சொல்ல அங்க இருக்குதான்னு சொல்லி நீங்க செக் பண்ண போறீங்க. if you check like that then you have to
pick the answers. அங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. So question partல வந்து இதுதான் என்னது helping verb plus subject plus main verb. So அந்த வகையில பாருங்க கொஞ்சம் ing ஃபார்ம் வந்து எப்படி நாங்க மாத்துறது, அதாவது நான் இதுல தந்திருக்கிற இந்த 4 கேட்டகரியுமே வந்து காணும். ing ஃபார்ம் டைரக்டா நாங்க சேர்க்கலாம் ஒரு ஃப்ரேசஸ்க்கு. இன்னொரு ஃப்ரேசஸ்க்கு வந்து ing சேர்க்கைகளை வந்து கடைசி எழுத்து வந்து இல்லாம போகுது. இன்னொன்றுக்கு வந்து கடைசி எழுத்து இல்லாம கடைசி எழுத்தோட வரப்போகுது நார்மலா. இன்னொன்றுக்கு வந்து டபுளா வந்தா ing ஃபார்ம் வரப்போகுது. அந்த வகையில பாருங்க முதலாவது கேட்டகரி by directly adding ing to the verb, which means நாங்க டைரக்டா எந்த ஒரு மாற்றமுமே செய்யாம ing ஃபார்ம் அப்படியே நாங்க போடுவோமா இருந்தா அத நாங்க அதான் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்குள்ள நாங்க வச்சிருக்கிறோம். ஸ்பீக் ஸ்பீக்கிங், going going, teach teaching, wash washing கழுவுறது, learn learning, eat eating, drink drinking, sleep sleeping, right? So அதே மாதிரி பாருங்க by adding ing to the verbs ending, which means அதாவது வந்து இந்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா கடைசி சொல்ல நாங்க வெட்டிட்டு அந்த கடைசி சொல்லுக்கு பதிலா நாங்க ing போட போறோம். பாருங்க கம் கடைசி சொல்ல வந்து ஈ வருமா இருந்தா ஈய நாங்க கட் பண்ணிட்டு ing போட போறோம். கம் coming, write writing, drive driving, write writing, smile smiling, wipe wiping, type typing, dive diving. So which means இது வந்து ரெண்டாவது கேட்டகரி ஈல முடியுமா இருந்தா, அதாவது சில விஷயம் சில வேர்ட்ஸ் இருக்குது ஈல முடிகிற வேர்ட். ஸோ ஈல முடியுமா இருந்தா நாங்க அதை ஈய கட் பண்ணிட்டு அங்க ing போட போறோம். The third one by adding ing to the verbs ending with y. வையில முடிஞ்சாலும் நாங்க டிரெக்டா ஃபர்ஸ்ட் கேட்டகரியில படிச்ச மாதிரி அங்க ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை, வையோட சேர்த்து ing போட போறோம். Crying, flying, studying, lying. What is the meaning of lying? Sorry, laying, sorry, laying, L-A-Y-I-N-G, laying. What is the meaning of laying? யாருக்கு தெரியும்? laying என்று சொல்லி சொன்னா என்ன? What is the meaning of laying? நான் கதைக்கிறது இல்லைங்கதா? Am I audible to you all? Yes or no? Say yes or no. Sorry? சாஞ்சி கொண்டிருக்கிறது, like sleeping. Yes, laying, yes, சாஞ்சி கொண்டிருக்கிறது. அதாவது வந்து ஒரு விஷயத்த வந்து அதுக்குள்ள இருக்கிறது, ஐ எம் லேயிங் ஆன் த பெட்ன்னு சொல்லி சொன்னா நான் பெட்ல வந்து என்ன படுத்திருக்கிறேன், அதாவது சாஞ்சு கொண்டிருக்கிறேன், அதாவது நான் நித்திர கொள்ளையில ஸ்லீப் பண்ணல, பட் ஐ எம் லேயிங் ஆன் த பெட்ல இருக்கிறேன். ஸோ நீங்க நார்மலா கேட்கலாம், யாராவது அப்படி கதை கேட்கலாம், என்ன செய்யறீங்கன்னு சொல்லிக்கிறேன், நீங்க நித்திர கொள்ளையில நான் படுத்திருக்கிறேன் சொல்லி சொன்னா அப்படி சொல்லலாம். ஐ எம் லேயிங் ஆன் த பெட், நான் பெட்ல படுத்திருக்கிறேன், பட் நான் நித்திர கொள்ளையில ஜஸ்ட் laying on the bed, right? For rest எடுக்கிறது மாதிரி. Supplying, applying, playing, trying. இது வந்து மூன்றாவது கேட்டகரி. வையில முடிஞ்சா நாங்க வைய வந்து ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, just ing form அதோட ஆட் பண்ண போறோம். The fourth one, அதாவது last category, by adding ing to the verbs with short vowels. Short vowels, அதாவது வந்து நார்மலா நாங்க சொல்லி பாக்கிறது தெரியும், cut, put, hit, swims, run, get, set, step. அதுகளுக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா இன்னொரு ing ஃபார்ம், அதுல வந்து இன்னொரு வவல்ஸ் நாங்க வவல்ஸ், அதாவது ஷார்ட் வவல்ஸ் வரைக்கும் இன்னொரு சொல்லு பக்கத்துல இருக்கிற சொல்லு டபுளா போட்டு ing போட போறோம். கட்டிங், புட்டிங், ஹிட்டிங், ஸ்விமிங், ரன்னிங், கெட்டிங், சிட்டிங், செட்டிங், ஸ்டெப்பிங். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து நாலாவது வகை. முதலாவது வகை என்னது? ஸோ டிரெக்டா வந்து ing ஃபார்ம் ஆட் பண்ண போறோம். ரெண்டாவது ஈய நாங்க கட் பண்ணிட்டு ing ஃபார்ம் வெட்ட போறோம். Also the third one, by adding ing to the verbs ending with y. y-ல முடிஞ்சா அப்படியே ஆட் பண்ண போறோம். The fourth one and the last one and the final one, by adding ing to the verbs with short vowels. Short vowels at சொல்றோம்னா டபுள் ஆக்கிட்டு நாங்க ing ஃபார்ம் போட போறோம். பாருங்க இது for an examples, I am listening to you now. I am listening to you now. நான் இப்போ நீங்க கதைக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறேன். I'm listening to you now. We are flying to India tonight. இன்னைக்கு இரவு நாங்க வெளிக்கிட போறோம். We are flying, right? We are flying to India tonight.
narrates is performing in the cultural show. நரேஷ் வந்து கல்ச்சரல் ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் their examination nowadays. இந்த காலத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் பார்ட் பாருங்க, ரெட் கலரால நான் மார்க் பண்ணி இருக்கிறேன். ஐ எம் நாட் டிஸ்டர்பிங் அதர்ஸ். நான் அதர்ஸ் மற்றாக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கல. She isn't preparing a surprise dinner for her boyfriend. அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவள் சர்ப்ரைஸா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கல்ல. யூ ஆண்ட் ஒர்க்கிங் ஹியர். நீங்க இங்க வேலை செய்து கொண்டு இருக்கல. ஷாரு இஸ் இன் ஸ்டடியிங் வெல். ஷாரு நல்லா படிச்சு கொண்டு இல்ல. ஷாரு இஸ் ஸ்டடியிங் வெல் என்று சொல்லி சொன்னா நல்லா படிச்சு கொண்டு இருக்கிறாள். ஷாரு இஸ்ன்ட் என்று சொல்லி சொன்னா படிச்சு கொண்டு இல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிரீன் கலர்ல தந்திருக்கிறேன் உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்மேட். Are your kids studying well? உங்களோட பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா? Is your mobile working properly? உங்களோட மொபைல் உங்களோட போன் ப்ராப்பரா ஒர்க் பண்ணுதா? Are they feeling better after the vaccination? ஊசி ஏற்றப்பட்டதன் பின்னர் அவங்க பெட்டரா நல்லா ஃபீல் பண்றாங்களா? Am I troubling you? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னா? Am I disturbing you? டிஸ்டர்பும் ட்ரபிளும் ஒன்றுதான். ட்ரபிள்னு சொல்லி சொன்ன டிஸ்டர்ப், ஆல்சோ டிஸ்டர்ப் பண்ண சொல்லி சொன்னா டிஸ்டர்ப், அதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ற ஒரு விஷயத்த. am I troubling you? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னா. சோ இவ்வளவும் வந்து என்னது, முதலாவது நாங்க பார்த்தது ஸ்ட்ரக்சர், ஃபார்ம் ஆஃப் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின். then after we studied how to use ing form from the verbs with the 4 parts. 4 பார்ட்ஸ்லயும் எப்படி நாங்க அந்த ing ஃபார்மை யூஸ் பண்றேன்னு பார்த்தோம். பிறகு we show some example for the positive, negative and question as well. So இப்ப நாங்க படிக்க போறோம். now we are going to study about the thing uses of present continuous tense, right? so present continuous tense நாங்க இப்ப நடக்கிறதான் நாங்க கதைக்க போறோம்னு சொல்லியிருந்தேன் நான் ஆரம்பத்துல. சோ இப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல வந்து நாங்க பார்க்க போற விஷயம், எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த present continuous tense நாங்க யூஸ் பண்ண போறோம். to show something is happening now. first one. சோ இங்கால பாருங்க, உங்களுக்கு பர்பிள் கலர் பாக்ஸுக்குள்ள இருக்குது now, இப்ப, right now, இப்ப, at the moment, இந்த நிமிஷம், at this time, இந்த நேரம், இந்த தருணம், right now, இப்ப, now, இப்ப, ரெண்டுமே ஒன்றுதான். to show something is happening now. அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து இப்ப நடந்து கொண்டு இருக்குது என்ற ஒரு விஷயத்தை நாங்க காட்ட போற மாதிரி இருந்தா we have to use present continuous tense there. அங்க வந்து நாங்க present continuous tense வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம். I'm watching a movie now. நான் இப்ப டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு மூவி படம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். He is doing his homework right now. அவன் வந்து ஹோம்ஒர்க் செய்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, now, right now, at the moment, at the time, இதுகள் எல்லாம் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா நீங்க டெஃபினட்டா ஒரு சொல்யூஷனுக்கு வரலாம். எஸ், this is the present continuous tense. they are playing in the ground. Madan and Rohini are going to a party now. I'm talking with my pen pal at the moment. What is the meaning of pen pal? pen pal என்று சொல்லி சொன்னா என்ன? PENPAL. What is the meaning of pen pal? What is the meaning of pen pal? PENPAL. What is the meaning of that? அதோட meaning என்ன? யாருக்கா தெரியுமா? A friend in another country. Yes, very good. From the another country. Like pen friends ன்னு நாங்க சொல்லுவோமே, அந்த pen friends வந்து ஷார்ட் பண்ணி சொல்லல pen pal அப்படி நாங்க சொல்ல போறோம். Many people are suffering from dengue at this time. இந்த நாட்கள்ல வந்து நிறைய பேர் வந்து டெங்கால பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. So uses of present tenseல முதலாவது to show something is happening now. To show something is happening now. ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குது என்று காட்டுறதுக்கு வந்து we have to use present continuous tense. The second thing is uses of present continuous tenseல ரெண்டாவது விஷயம் to show longer actions in progress now temporarily, which means நாங்க ஒரு பரந்த நோக்கோட ஒரு விஷயம் செய்ய போறோம், ஆனா அந்த ப்ரோசஸ் வந்து டெம்பரரியா இருக்குது. லைக் உங்களுக்கு என்ன வடிவா சொல்லணும் மட்டும் சொல்லி சொன்னா பாருங்க, I am studying to become a teacher these days.
ஸோ டீச்சர் ஆகுறதுன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன். டீச்சர்ன்றது சும்மா ஆகுற ஒரு வேலை இல்லை. லைக் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ட்ரைனிங், அப்படி ட்ரைனிங் செமினார். ஸோ ஸோ மச் ட்ரைனிங் அதுல எடுத்து தான் நாங்க டீச்சரா வர போறோம். ஸோ அந்த டீச்சரா வர்றது வந்து 4 இயர்ஸ் சொல்லி சொன்னா, அந்த 4 இயர்ஸுக்கே நான் இப்ப படிச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா அந்த டீச்சர் ஆகுறதுக்கு தான். ஸோ அந்த 4 வருஷமே நீங்க ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்ணித்தான் சொல்லுவீங்க. என்னது, ஐ ஆம் ஸ்டடிங் டு பிகம் அ டீச்சர் தீஸ் டேஸ். இந்த நாட்கள்ல, ரைட், தீஸ் டேஸ், இந்த நாட்கள்ல நாங்க சொல்லுவோமே, இந்த நாட்கள்ல நான் இதுக்காண்டி தான் வேலை செய்யறேன், இந்த நாட்கள்ல நான் இதுக்காண்டி தான் லீவ் எடுத்தேன் நான். லைக் சோ அதே மாதிரி ஐ எம் ஸ்டார்டிங் டு பிகம் அ டீச்சர் தீஸ் டேஸ். இந்த நாட்கள்ல நான் படிச்சு கொண்டிருக்கிறேன் டீச்சரா வர்றதுக்கு. சோ டீச்சரா வர்றதுன்றது வந்து லாங்கர் ஆக்ஷன். ஆனா இப்ப நீங்க டெம்பரரியா படிச்சு கொண்டிருக்கிறன்ற விஷயம் வந்து டெம்பரரியா இருக்குது, இப்ப நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க யோசிக்கலாம், அதை என்னன்னு நாங்க பிரசன்ட் டென்ஸுக்குள்ள வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, இட்ஸ் ரூல். செகண்ட் திங்கே வந்து அதை தான் சொல்லியிருக்கீங்க. என்ன, to show longer action in progress now temporarily. She's reading the novel The Great Expectation these days. அவள் வந்து புத்தகம் வாசிச்சு கொண்டிருக்கிறாள். ஆனா இந்த நாட்கள், இந்த வாசிச்சு கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல அவளுடைய எதிர்பார்ப்புகள் வந்து நிறையவா இருக்குது, கிரேட்டா இருக்குது. கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், அவளுடைய எதிர்பார்ப்புகள் நிறையவா இருக்குமே. அந்த புத்தகம் வாசிச்சு முடிக்கல. சோ வாசிக்க வாசிக்க வாசிக்க, இல்லாட்டி ஒரு மூவி நீங்க பாக்க தெரியும், போக 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 ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இவர் இப்படித்தான் செய்வார், இவர் அப்படித்தான் செய்வார். அதே மாதிரி நொவல் வாசிக்கலாம் வந்து நாங்க ஒரு மைண்டுக்குள்ள அதை பிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னோம். நொவலை வந்து வாசிக்க வாசிக்க சில பேர் இருக்கிறாங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஒரு படம் மாதிரி, மூவி மாதிரி. அப்ப அது முடியாது. சோ இவர் அப்படித்தான் செய்வார், அப்படித்தான் செய்வார், மனசு எல்லாம் யோசிக்கும். சோ அதை நாங்க கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம். She is reading the novel The Great Expectation these days. இந்த நாட்கள்ல அவளுக்குள்ள வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. We are preparing for the exams these days. இந்த நாட்கள்ல நாங்க என்ன எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்களும் இந்த விஷயத்த சொல்லலாம். We are preparing for the exams these days because இப்ப வந்து உங்களுக்கு 13வது கிளாஸ், ஸோ உங்களுக்கு 24வது கிளாஸ் வந்து எக்ஸாம். விரும்பியோ விரும்பாமலோ உங்களோட எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ அந்த 24வது கிளாஸ் முடியும் வரைக்கும் நீங்க இந்த விஷயத்த சொல்லலாம். We are preparing for the exam these days. So அது என்ன டென்ஸ் கேட்டா present continuous tense. ஏன், to show longer action in progress now temporarily. இப்ப நான் படிச்சு கொண்டிருக்கிறேன், இப்ப நாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்னதுக்கு, அந்த எக்ஸாம் வரைக்கும். அந்த எக்ஸாம் எப்ப முடியுதோ நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதுக்கு பிறகு படிக்க மாட்டோம் மீன்ஸ் இந்த எக்ஸாமுக்காண்டியும் படிக்க மாட்டோம். ஸோ விச் மீன்ஸ் ஒரு லாங்கர் ஆக்ஷனை வந்து நாங்க ஒரு டெம்பரரியா வந்து ப்ரோக்ரஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நாங்க சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ராக்டிசிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ் தீஸ் டேஸ், ரைட். இந்த நாட்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்பீக்கிங் வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. The opposition parties protesting against the decisions of our government these days. இந்த நாட்கள்ல ஒரு எதிர்கட்சியாளர்கள் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரேரணையை வந்து முன் வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க. சோ இதுவும் இந்த தீஸ் டேஸ், இந்த நாட்கள்ல, சோ எலெக்ஷன் வரப்போகுது. சோ இந்த நாட்கள்ல வந்து அவங்க தங்களுக்கு பற்றின ஒரு பிரேரணையை வந்து முன் வச்சு கொண்டிருக்க போறாங்க. சோ which means these days, அந்த நாட்கள் இருக்கிறத நாங்க சொல்லிக்கல, present continuous tense சொல்ல போறோம். The next one, to express a planned action in near future. ஒரு விஷயம் வந்து நீங்க லைஃப்ல பிளான் பண்ணிட்டீங்க, இதுதான் அடுத்தது நடக்க போகுது, உங்களுக்கு தெரியும். So 100% fixed ன்னு சொல்லி சொன்னா இந்த present continuous tense நீங்க சொல்லலாம். சோ நான் திருப்பி சொல்றேன், நான் சொல்றது present continuous tense இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். சோ இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம்னு சொல்லி சொன்னா, ஒரு லாங் ஆக்ஷனுக்கு வந்து நீங்க இப்ப டெம்பரரியா ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதுவும் present continuous tense தான். as well as to express a planned action in near future. ஒரு விஷயம் வந்து 100% ஷுவர் ஆயிட்டு, நான் இன்னைக்கு இரவு இவரை மீட் பண்ண போறேன்ன்றது ஷுவர், என்ன நடந்தாலும் நான் இவரை மீட் பண்ண போறேன்ன்றது வந்து ஷுவர் ஆன உண்டு. சோ அப்படியான ஒரு விஷயத்துக்கு நான் இந்த present continuous tense தான் நான் யூஸ் பண்ண போறேன். I am meeting my client tonight. இன்னைக்கு நைட் நான் இந்த கிளியண்ட்டை வந்து மீட் பண்ண போறேன், அது ஷுவர் 100%. ஸோ பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆளுக்கு சொல்லியாச்சு. ஸோ we have to, அது ஃபிக்ஸ்ட்னு சொல்லி சொன்னா அங்க I am meeting my client tonight. She is going home tomorrow. ஸோ நாளைக்கு அவள் வீட்டை போறாள். We are visiting our parents next week. நெக்ஸ்ட் வீக் நாங்க பேரண்ட்ஸை பார்க்க போறோம். They are completing the course next month. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து எங்களுக்கு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது, அவர்களுடைய கோர்ஸ்.
Danu is flying to Canada in a couple of days. So Canada போறதுன்றது fix பண்ணியாச்சு already. Ticket and visa, everything done. So couple of days. கொஞ்ச நாட்கள் இன்னும் ஒரு சில நாள்ல அவள் கனடா போயிடுவார். Danu is flying to Canada in a couple of days. So இது வந்து to express a planned action in near future. So next one, this is the இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். Repetition and irritation with always, which means அதாவது வந்து ரிப்பீட்டேஷன் சொல்லி சொன்னா ஒரு விஷயத்த திருப்பி 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 சொல்றது. இரிட்டேஷன் சொல்லி சொன்னா சேம் லைக் தட். ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம்னா திருப்பி 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 சொல்றது, திருப்பி 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 செய்து கொண்டு இருக்கிறது. ஸோ ரிப்பீட்டேஷனாலதான் இந்த இரிட்டேஷன் வரப்போகுது. அதாவது திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த செஞ்சு கொண்டு கேட்கல. இட்ஸ் லைக் எ இரிட்டேஷன், ரைட்? So which means express the idea that something irritating or shocking often happens negative emotions. Which means ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க திருப்பி 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 செஞ்சு கொண்டு கேட்கல, ஒரு கட்டத்துல இரிட்டேஷன் வந்துடும். செய்யாத ஆல்வேஸ் எந்த நேரம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இரிட்டேஷன் வரும். அந்த இரிட்டேஷனுக்கும் நாங்க இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பாவிக்க போறோம். லைக் she is always coming late to the class. சோ இது வந்து ரிப்பீட்டேஷன். திருப்பி 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 ஒரு 10 நாள் கிளாஸ்ன்னா 9 கிளாஸுக்கு அவ என்ன செய்யறா? லேட்டா வாரான்றது வந்து என்னது? திருப்பி 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 லேட்டா வாரம். அந்த விஷயம் ரிப்பீட்டேஷன் ஆயும் இருக்குது, ஆல்சோ இரிட்டேஷன் ஆயும் இருக்குது. மற்ற கிளாஸ் ஆக்கள் வந்தோடனே ஒரு ஆக்கள் வந்து ஒரு பிசிக்கல் கிளாஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் வந்து லேட்டா வர்றாருன்னா முழு கிளாஸ் திரும்பி பார்க்க போத வேற. சோ அது ஒரு இரிட்டேஷன், ஆல்சோ ரிப்பீட்டேஷன். ஹி இஸ் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ. ஒரு ஆள் எங்களை நெடுகள் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் ஒன்று வரும். சோ அதுக்கும் நாங்க இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். யூ ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் வித் அதர்ஸ் இன் த கிளாஸ். சோ கிளாஸ்ல பிசிக்கல் கிளாஸ்ல வந்து இன்னொரு ஆளோட நீங்க கழிச்சுக்கொண்டு திருப்பி திருப்பி கழிச்சுக்கொண்டு கேட்கல வந்து அது ஒரு இரிட்டேஷன்ல வரப்போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். சோ கிளாஸஸ் வழியே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நார்மலா நர்சரிஸ் கிட்ஸ் கிளாஸ்ல போய் பாத்தீங்கன்னு சொல்லி நெடுகள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருப்பாங்க சின்ன பிள்ளைகள். அவர் எனக்கு இப்படி செய்யறாரு, அவ எனக்கு இப்படி செய்யறா, அவர் 2 பேனை எடுத்துட்டார், பென்சில் எடுத்துட்டார். சோ அதை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அதுவும் இட்ஸ் லைக் a repetition and irritations with always. எப்பயுமே வந்து திருப்பி திருப்பி செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு சலிப்பு, ஒரு ஒரு சலிப்புன்றதை விட ஒரு இரிட்டேட் ஒன்று நடக்கும் அங்க. சோ அதை நாங்க அதையும் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம். சோ கொஸ்டனுக்கும் வந்து எப்படி வரப்போகுது? ஆர் யூ ஸ்டடியிங் நவ்? Is she going to the school? Are they painting the house? Which means yes or no அங்க கொடுக்க போறோம். full answer ன்னு சொல்லி சொன்னா yes I am. Are you studying now? நீங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிறீங்களா? Are you studying now? நீங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிறீங்களா? Yes I am. நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். No I am not. இல்ல நான் படிக்கல. Is she going to the school? Yes she is. No she isn't. Are they painting the house? Yes they are. No they aren't. So இது வந்து முக்கியமான part. We can't use ing with these verbs. சில verbs இருக்குது பிள்ளைகள், சில verbs வந்து நாங்க யூஸ் பண்ணிக்கல, அங்க வந்து நாங்க ing form யூஸ் பண்ண இயலாது. ஏன்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்தை நாங்க அளவிட முடியாது. பிளேயிங்ன்றது வந்து இவ்வளவு டைமுக்கு தான் விளையாடுறேன்னு தெரியும். பட் சில விஷயம் இருக்குது. லவ், அண்டர்ஸ்டாண்ட், நீட், வாண்ட், ஹர்ட், ட்ரஸ்ட், பிலீவ், அதுக்கெல்லாம் ஒரு அளவு இல்ல. இவ்வளவுக்கு நான் நம்புறேன்னு நாங்க சொல்லலாமே ஒழிய அதை காட்டி சொல்ல இயலாது. இவ்வளவுதான் என்று சொல்ற விஷயம் சொல்ல இயலாது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நீட். she needs it. அவளுக்கு அது தேவைப்படுது. எவ்வளவுக்கு தேவைப்படுது அளவுங்களுக்கு தெரியாது. so we can't use ing form in the need. so understand, புரிஞ்சு கொள்ற தன்மைன்றது வந்து எவ்வளவுன்றது வந்து எங்களால அளவிட முடியாது. சோ அளவிட முடியாத சொற்களுக்கு எல்லாமே வந்து நாங்க ing form யூஸ் பண்ண மாட்டோம். I understand the lesson. Want, he wants some money. Love, she loves you much. So for an example, இது வந்து என்னது? for an exampleக்கு சொல்லி இருக்கிறேன் வசனம். she loving you much ன்னு சொல்லி சொன்னா பிள்ளை லவ்வுக்கு ing form போட இயலாது. நாங்க நார்மலா டெல்டா ரைட்டிங்லயும் பாக்கணும்னா with loving friend நாங்க போடுறோம். loving என்ற விஷயம் வந்து அங்க வராது. loves அப்படிதான் வர. bonds, understand, needs, remember, we remember you. hurt, I hurt her. she, I see you now. trust, you trust me. believe, I believe you. I believing you and அது பிள்ளை.
அங்க வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வராதே, அதை நாங்க அளவிட முடியாது. ஸோ இவ்வளவு சொல்லும் இருக்குது, we can't use ing form these verbs. We can't use ing form with these verbs: need, understand, want, love, remember, heard, see, trust, believe. So that's fine. So இது வந்து உங்களுக்கு practice-காண்டி, what are you doing now? What is your child doing now? What are you doing these days? What are you watching on TV these days? அதாவது இந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்யறீங்கன்றத வந்து நீங்க சொல்லி பார்க்கறதுக்கான உங்களுக்கான practice தான் இந்த விஷயம். So இது வந்து உங்களுக்கு on time activity. For an example பாருங்க. Yes, there are 24 sums. 24 questions வந்திருக்குது. அதுல முதலாவது பாருங்க, I blank a reality show on TV. So அதுல என்ன வரப்போகுது பாப்போம், சொல்லுங்க பாப்போம். I am, miss. Yes, I am. watchக்கு பதிலா என்ன வரப்போகுது? Watching, miss. Yes, very good. I am watching a reality show. Yes, I am watching a reality show. இது வந்து for an example நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு நிரப்பி காட்டியிருக்கிறேன். So அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க, my favorite team is winning. Yes, team is winning. Very good. So எனக்கு விருப்பமான டீம் வந்து வின் பண்ணிக்கொண்டு இருக்குது. ரைட், வெரி குட். So next one, third, someone dash in the sea. Yes, so நான் third one-க்கு பிறகு சொல்லல, நீங்க சொல்லாதீங்க. So இந்த third one, இந்த இதுல இருக்கிற 15, அதாவது இந்த ஸ்லைட்ல இருக்கிற 15, அடுத்த ஸ்லைட்ல இருக்கிற 25 கொஸ்டினையும் வந்து இப்ப நீங்க செய்யுங்க. நீங்க செல்ஃபா எவ்வளவுக்கு செய்யறீங்களோ அவ்வளவுக்கு தான் உங்களோட பிராக்டிஸ் வந்து மேட் ஆக போகுது, இருக்க போகுது. எவ்வளவுக்கு நீங்க செல்ஃபா செய்யறீங்களோ அவ்வளவுக்கு தான் உங்களோட மைண்ட் உங்களை யோசிக்கும். ஸோ இதை செய்துட்டு இந்த கிளாஸ்ல திருப்பி நீங்க ஜாயின் பண்ணுங்க. இந்த கிளாஸ் இப்ப லீவ் ஆக போகுது. ஸோ லீவ் ஆகிட்டு திருப்பி ஜாயின் பண்ணிக்கல இதை செய்து கொண்டு வாங்க. இந்த 25 கொஸ்டின் ஐ வில் கிவ் யூ 5 minutes, 5 நிமிஷம் தாரன். இதை நீங்க செய்யுங்க. இந்த ஜூம் மீட்டிங் எண்ட் ஆயிடும். திருப்பி அதே லிங்க்லயே ஜாயின் பண்ணுங்க. அந்த ஜாயின் பண்ற கேப்ல இந்த 25 விஷயத்தையும் வந்து செய்யுங்க. இஸ் இட் கிளியர்? எஸ். சோ இந்த 25 செய்யறதுக்கு தான் டைம் விட்டுருக்கேன். சோ அந்த டைம், அந்த கேப்ல நீங்க ரீஜாயின் ஆகுங்க. சோ இந்த மீட்டிங் வந்து எண்ட் ஆயிடும். திருப்பி நீங்க ரீஜாயின் ஆகுங்க.